வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 5 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இந்த நேச்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இம்மன் ஸ்ட்ரென்த், இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி 100 டைம்ஸ் இருக்கும். மில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட மில்லியன் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அப்படி தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இது வந்து சார்ஜ் இண்டிபெண்ட். 2 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரோட்டான் புரோட்டான், நியூட்ரான் நியூட்ரான், புரோட்டான் நியூட்ரான் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேரை பொறுத்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேரி ஆகாது. ஸோ சார்ஜ் இண்டிபெண்ட். ஸோ இட் இஸ் கான்ஸ்டன்ட் அமாங் ஆல் பேர்ஸ். எல்லா பேர்ஸ்க்கு இடையிலையும் இது ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் இருக்குமே தவிர சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்ட் ஃபோர்ஸ். சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குது? சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, ஒவ்வொரு நியூக்ளியானும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நியூக்ளியான் கூட இன்ட்ராக்ட் ஆகும். அதை தாண்டி இருக்கிற நியூக்ளியான் கூட இன்ட்ராக்ட் ஆகாது. இது ஏன் அப்படின்னா, இதனுடைய பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ இட் ஹேஸ் சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். நியூக்ளியஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மட்டும் தான் இது ஆக்ட் ஆக முடியும். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடும். அண்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட். டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். லெஸ் தென் 0.5 ஃபெர்மி மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவாக இருக்கும். ஏன் இது வந்து அட்ராக்டிவாக இல்லாமல் ரிப்பல்சிவாக மாறிடுது அப்படின்னா, இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் அந்த டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நியூக்ளியஸ் கொலாப்ஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறிடும். ஸோ டிஸ்டன்ஸ் டிபெண்ட் இது. அப்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த ஃபோர்ஸ்னுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும். At particular distance it become repulsive and it is an exchange force. ஸோ இது எல்லாமே நியூக்ளியர் ஃபோர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ரிப்பல்சிவ் when 2 நியூக்ளியான்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டுகெதர். ஸோ 2 நியூக்ளியான் எக்ஸ்ட்ரீமாக க்ளோஸ் ஆகும் பொழுது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறிடுது. அட் அப்ராக்சிமேட்லி வாட் டிஸ்டன்ஸ் டஸ் திஸ் ரிப்பல்சன் பிகின் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டிஸ்டன்ஸில் இந்த ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அட் லெஸ் தென் 0.5 ஃபெர்மி மீட்டரில். why it is important for stability of the nuclei. ஏன் இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் லெஸ் தென் 0.5 ஃபெர்மி மீட்டர் டிஸ்டன்ஸில் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக மாறிடும். ஏன் அப்படின்னா, அதுக்கு மேலேயும் அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நியூக்ளியர் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன்லேருந்து ரிப்பல்ஷனாக மாறிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.